தவம் கொண்ட பிராமணர்கள் தாக்க வரும் அரசர்களை தடுக்க முயற்சிக்க பிராமண வேடத்தில் இருந்த அர்ஜுனன் கையில் சுயம்பரத்தில் வென்ற வெல்லோடு ஒரு மதங்கொண்ட யானை போல நின்றான். அருகில் பீமன் ஒரு பெரிய மரத்தை பிடுங்கி ஓடிவரும் அரசர்களை தாக்க நின்றான். பீமன் சல்லியனோடு மல்யுத்தம் செய்து தூக்கி எறிந்தான். அர்ஜுனன் கர்ணனின் வெல்லை முறித்து தோற்கடித்தான். யுதிஷ்டிரர் துரியோதனனை யுத்தம் செய்து தோற்கடித்தார். சகாதேவன் துச்சாதனன் இருவரும் யுத்தம் செய்தனர். பிராமணர்களோடு யுத்தம் வேண்டாம் என்று மற்ற கௌரவர்கள் சொல்ல போரை நிறுத்திவிட்டு திரும்பி சென்றனர். திரௌபதி பாண்டவர்களோடு குயவன் வீட்டிற்கு சென்றாள். பிக்ஷை என்று நினைத்து பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டாள் குந்தி. யுதிஷ்டிரர் அர்ஜுனனை உடனே பாணிக்கிரகணம் செய்து கொள்ள சொன்னார். அண்ணன்கள் இருவரும் இருக்க தான் மனம் செய்து கொள்ளக்கூடாது என்று மறுத்தான் அர்ஜுனன். தாய் சொன்னதால் அவள் வாக்கு சத்தியமே என்பதால் அனைவருமே திரௌபதிக்கு பதிகள் தான் என்றார் யுதிஷ்டிரர். அப்போது கிருஷ்ணன் பலராமரோடு முதல் முறையாக